மதுரை மத்தியில் தலைக்கு மேல் கத்தி குட்டையை குழப்பும் அழகிரி அன்கோ அதிரடி ஆக்ஷனில் இறங்கிய திமுக. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை மத்திய தொகுதி தமிழகத்துல ரொம்பவுமே முக்கியமான விஐபி தொகுதியா மாறி இருக்கு. இந்த தொகுதியில திமுக சார்பில் தொடர்ந்து 2 தடவை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மறுபடியும் களமிறங்கிருக்கக்கூடிய நிலையில அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி போட்டியிட போறாரு. இதனால இந்த தொகுதியில கடும் போட்டி நிலவுது. அதே நேரத்துல கடந்த சில நாட்களா களத்துல இறங்காத திமுகவினர் இப்போ களத்துல இறங்கி அடிச்சிட்டு வராங்க. இதுக்கு முக அழகிரியோட ஆதரவாளர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியில ஏசி சண்முகம் தலைமையிலான புதிய நீதி கட்சி இணைஞ்சிருக்கு. அந்த கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு தொகுதியா மதுரை மத்திய தொகுதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல கவனம் பெற்றிருக்கு. குறிப்பா இந்த தொகுதியில இரட்டை இலை சின்னத்துல சுந்தர் சி போட்டியிடுறது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மதுரை மத்திய தொகுதியில இதற்கு முன்னாடி நடந்த 2 தேர்தல்கள்லயும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றிருக்காரு. 2016 தேர்தல்ல ரொம்பவே குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற அவரு 2021 வருஷம் நடந்த தேர்தல்ல எதிர்க்கட்சிகள் பலவீனமா இருந்த சூழல்ல ஈஸியா வெற்றி பெற்றதா சொல்லப்படுது. இதனால இந்த தடவை அவரோட வெற்றி தொடருமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த சூழ்நிலையில திமுக தரப்புல தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா மதுரை மத்திய தொகுதியில எதிர்பாராத சவால்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கருதி திமுக மேலிடம் 21 பேர் கொண்ட சிறப்பு தேர்தல் பணிக்குழுவை அமைச்சிருக்கு. இந்த குழுவுல பல முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்காங்க. சமீபத்துல கட்சியில இணைஞ்ச முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளுக்கும் இதுல இடம் வழங்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. இந்த தேர்தல் பணிக்குழுவோட முக்கிய நோக்கம் தொகுதியில கட்சியோட வாக்கு வலிமையை அதிகரிக்கிறதோட எதிரணியோட செயல்பாடுகளை சமாளிக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா மதுரை பகுதியில சில முக்கிய அரசியல் கோஷ்டிகள் செயல்படுறதால அதோட தாக்கத்தை குறைக்கக்கூடிய வகையில இந்த குழு செயல்பட இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வார்டுலையும் அதிக வாக்குகளை பெற நிர்வாகிகள் தீவிரமா பணியாற்றணும் அப்படின்னு கட்சி மேலிடம் அறிவுறுத்தி இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. போன மக்களவை தேர்தல்ல கிடைச்ச வாக்கு வங்கிய மறுபடியும் உறுதிப்படுத்தக்கூடிய நோக்கத்தோட இந்த தடவை கூடுதல் கவனம் செலுத்தப்படுறதாவும் சொல்லப்படுது. அதே நேரத்துல அதிமுக கூட்டணி தரப்பும் இந்த தொகுதியை ரொம்பவே முக்கியமான கருதி தேர்தல் பணிகளை முன்னெடுத்துட்டு வருது. சுந்தர் சி போட்டியிடுறதால பொதுமக்கள் கிட்ட ஆதரவு அதிகரிச்சிருக்கிறதாவும் கட்சி தொண்டர்கள் உற்சாகத்தோட பணியாற்ற தொடங்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. மதுரை மத்திய தொகுதி இந்த தடவை சாதாரண தொகுதியா இல்லாம முக்கிய அரசியல் மோதல் நடக்கக்கூடிய விஐபி தொகுதியா மாறி இருக்கு.